அருட்பெரும் ஜோதி அருட்பெரும் ஜோதி தனிப்பெருங்கருணை அருட்பெருஞ்சோதி திருவருட்பிரகாச வள்ளலார்திய திருவிழேசரம் ராமலிங்காபயம் ராமலிங்காபயம் ராமலிங்காபயம். ஐயா வணக்கம். ஐயா வணக்கம். வினோதினி, கருணாநிதி, மகேஸ்வரி அம்மா எல்லாருக்கும் வணக்கம். வணக்கம் ஐயா. எல்லாருக்கும் வணக்கம். வணக்கம் வணக்கம் எல்லாருக்கும் வணக்கம். சரி படிப்பா. அருட்பெரும் ஜோதி அருட்பெரும் ஜோதி தனிப்பெரும் கருணை அருட்பெரும் ஜோதி திருவருட்பிரகாச வள்ளல் பெருமான திவ்ய திருவடிகளே சரணம். வள்ளல் மலரடி வாழ்க வாழ்க, எல்லா உயிர்களும் இன்புற்று வாழ்க. ராமலிங்க அபயம் ராமலிங்க அபயம் ராமலிங்க அபயம். பேதமுறா மெய்போத வடிவமாகி பெருங்கருணை நிறம் பழுத்து சாந்தம் பொங்கி சீதம் மிகுந்து அருள் கனிந்து கனிந்து மாறா சின்மயமாய் நின்மலமே மணந்து நீங்கா ஆதரவோடு இயன் மௌனச் சுவை மேன்மேற்கொண்டு ஆனந்த ரசம் ஒழுக்கி அன்பால் என்றும் சேதமுறாது அறிஞருளம் தித்தித்து ஓங்கும் செழும் புனித கொழுங்கணியே தேவதேவே. ரமே ரமே என்னையா சத்த காணோம் இன்னைக்கு? தம்பி இந்த ரசம்ன்றது வார்த்தை வந்து தமிழ் வார்த்தை இல்லைன்ட்டாங்க. ரசம் வந்து தமிழ் வார்த்தை இல்லையா தம்பி? தாறு தான் தமிழாம், ரசம் தமிழ் இல்லையா? சரி படம் எல்லாரும் ஒண்ணு நமக்கு. ஏன் நம்மளுக்கு வந்து எல்லாரும் எம்மதமும் சம்மதம். ரசம் வந்து இவ்வளவு நாள் தமிழ் வார்த்தை நான் நினைச்சிட்டு இருந்தேன், இல்லன்ட்டாங்க. யார் அது? தமிழ் வார்த்தையா தொட்டாங்க. இந்த மாதிரி தமிழ் வார்த்தை வந்து ரால் ஆரம்பிக்கிறதுதான். ஆமா தானே? இராவணன் இராமன் அப்படித்தானே வரும். ஆமா. அப்ப ரசம் வந்து தமிழ் வார்த்தை இல்லைன்ற. இல்ல இரசம் தானே போடணும். சொல்றேன் சாமி, அவ்வளவுதான், வேற என்ன. பாருங்க சாமி, அவருக்கு வந்து இந்த வேறுபாடுலாம் கிடையாது. எது வந்து பயன்பாடுல இருக்கோ அதை பயன்படுத்தி விளக்கத்தை சொன்னா சரி, முடிஞ்சிச்சு. முடிஞ்சுக்காது. ஏன் சார் அவர் வந்து தெலுங்குல செப்புன்னா சொல்றதுன்னு அர்த்தம். தமிழ்ல செப்புன்னா வார்த்தை கிடையாது. செப்புன்னா மெட்டல் தான் நமக்கு செப்பு. செப்பாத மேனில மேல் அது எழுதுறாரு. சாலும்னா அது கன்னட வார்த்தை. அது சாலும் சாலும் இவர் எழுதுறாரு. வெள்ளம்னா மலையாளம். தண்ணிக்கு வெள்ளம் வெள்ளை தண்ணி வெள்ளம்னு எழுதுறாரு இவரு. இவர் ஐயா வந்து உலகமே மொத்தம் ஒண்ணு இதுதான் எழுதுவாரு. தமிழ் வார்த்தை தான் போட்டான்னு யாரு சொன்னா உங்களுக்கு? நான் அப்படி சொல்லலையே. நான் என்ன சொன்னேன், ரசம் வந்து தமிழ் வார்த்தை இல்ல, எனக்கு இப்பதான் தெரியும் அப்படின்னு, அவ்வளவுதான். அப்படி ஒண்ணு கிடையாது. என்ன சாமி, ரசம் தமிழ் வார்த்தை இல்லையாமே? உண்மைதான். ஆமா இல்ல, யாரு எங்கேயா இருக்கு அது மாதிரி? அகராஜ் இருக்காரு, ரசம் இருக்கா இல்லையா? எங்க இருக்கு தமிழ் அகராஜ் எடுத்து பாருங்க, ரசம் இருக்காரு வர வார்த்தை தமிழ்ல தெரியல சாமி. அகராஜ் சாரு தான் தமிழா? சரி சார், நிறைய இருக்கு. அப்புறம் அது மாதிரி பாயிண்ட் அது இல்ல. அகராஜ் எடுத்து ரசம்னு இருக்கான்னு பாருங்க. அகராதியில ரசம் இருக்கான்னு பாருங்க. இப்ப நான் அகராதி எங்க போய் தேடுவேன்? கூகுள்ல போங்க. சரி விடுங்க, அப்புறம் பாப்போம் வாங்க. இப்ப அது முக்கியமா ரசம். ஓகே விட்டுருங்க. சரிங்க, சொல்லுங்க, படிங்கம்மா. மெய்ப்போதம் என்பது உண்மையான இன்பம், அதாவது சச்சிதானந்தம். அவன் வடிவம் சச்சிதானந்த வடிவம் ஆகும். அது என்றும் மாறாத தன்மை உடையது. அம்மட்டோ அவனது அடியார்களிடத்தும் ஜாதி மதம் சமயம் ஏழை பணக்காரன் கற்றவன் கல்லாதவன் என்றெல்லாம் கூறப்படும் எந்த பேதமும் நோக்காது அருள் தரும் வடிவமாகும்.
இல்லைங்க. ஓகே, அடுத்து படிச்சிருங்க அடுத்து. அவனிடத்தில் பெருங்கருணை வண்ணம் முதிர்ந்து நிற்கின்றது. கருணை நிறைந்து அகம் புறமும் துளும்பி வழிந்து உயிர்க்கெல்லாம் களைகனாகி என்பார். அவனது பெருங்கருணை ஒப்புமை இல்லாத தனிப்பெரும் கருணையாக நிறைந்து விளங்குகின்றது. ஓகே ஓகே, எங்க சாமி வட்டீங்க? ம். வேதமுறா மெய் மெய்ப்பத வடிவமாய் வடிவமாகி பெருங்கருணை பெருங்கருணை நிரம்பெழுத்து நிரம்பி முத்து கழுத்து கழுத்து பழுத்து சாந்தம் பொங்கி. அது வரைக்கும் வந்துட்டீங்களா? சாந்தம் இல்லையே. நிரம்ப பழுத்தா நிரம்பெழுத்து நிரம்பி பழுத்தா? நிரம்பெழுத்து பெருங்க நிறம். நிரம்பழுத்து, பெருங்கருணை நிரம்பழுத்து. ஓகே. மெய்ப்போதம் என்பது உண்மையான இன்பம். உண்மையான இன்பம் பொய்யான இன்பமா? சாமி வித்தியாசம் சொல்லுங்க. உண்மையான இன்பம் பொய்யான, ஒரு உதாரணம் கொடுங்க சாமி. உண்மையான இன்பம் பொய்யான இன்பம் ஒரு உதாரணம் சொல்லுங்க. அப்படியே மண்டையில ஆணி அடிச்ச மாதிரி பதியணும். நான் பணம் சேர்க்க முயற்சி பண்றேனே. என்னங்க? பணம் சேர்க்கறது முயற்சி பண்றான்ல. பணம் சேர்க்கறதுக்கு முயற்சி பண்றோம். கொஞ்சம் பணம் வந்துருச்சுன்னா ஒரு சந்தோஷம் வருது இல்ல? ஆஹா, கையில காசு இருக்கு, நம்மளுக்கு எந்த பிரச்சனையும் இல்ல இல்ல அப்படி வந்துச்சு இல்லையா? வந்துருச்சு. அது வந்து என்ன, அந்த காசு எவ்வளவு இருக்கும்? ஓடிடும். ஏதாவது ஒரு செலவு வச்சிடுறாங்க. அது பொய்யான இன்பம். சரி, தியானம் பண்றீங்க, பூஜை பண்றீங்க, பாராயணம் பண்றீங்க, ஏதோ பாட்டு பாக்குறோம், அருள் கிடைக்கும், சரி போறதா? மன அமைதி நல்லா இருக்குல்ல, ஜாலியா இருக்கு. இதுதான் உண்மையான இன்பம். சரி, அதாவது சச்சிதானந்தம், சத்து சித்து ஆனந்தம். மூணு இருக்கு. சத்துனா என்ன? உண்மை. சித்து அறிவு, ஆனந்தம் உண்மை அறிவே ஆனந்தம். அதானே சாமி? உண்மை அறிவு நிறைந்த ஆனந்தம். உண்மை அறிவு நிறைந்த ஆனந்தமா? ஆமா. அப்ப அவன் வடிவம் சச்சிதானந்த வடிவம். எப்படி சாமி சச்சிதானந்த வடிவம்? அவன் வடிவம் எப்படி உண்மை எல்லாம் கொண்டு இருக்கு. அறிவு உண்மை ஆனந்தம் அவன் வச்சிருக்கானா? ஆமா, அவன்கிட்ட இருக்கு. அப்ப நாம எங்க போகிறோம்? அவனுக்கு கேட்டுக்கலாம். பொய், முட்டாள்தனம், துன்பம். மூணு அந்த கடவுள் குணமும் நம்ம குணத்துல தேகின்னு சொல்லுவாங்க. நம்மள துக்க தேகின்னு முடிச்சு விட்டுருவாங்க. அந்த மாதிரி கதையோ? அதேதான். சிவகுணம் ஜீவகுணம் அது என்றும் மாறாத தன்மையுடையது. அம்மட்டோ அவனது. அம்மட்டோன்னா அது மட்டும் இல்லையா? அடியார்களிடத்தும் சாதி மதம் சமயம் ஏழை பணக்காரன். இப்பதான் பார்த்து மேல ரசம். இந்த பிரச்சனைனாலதான் இது வந்திருக்குது சாமி இன்னைக்கு இது ரசக்கதை. சாதி மதம் சமயம் ஏழை பணக்காரன் கற்றவன் கல்லாதவன் என்றெல்லாம் கூறப்படும் எந்த பேதமும் நோக்காது அருள் தரும் வடிவமாகும். அவனுக்கு வந்து ஜாதியா கிடையாது. சரி, அவனிடத்தில் பெருங்கருணை வண்ணம் முதிர்ந்து நிற்கின்றது. பெருங்கருணை வண்ணமா? அப்படின்னு என்ன சாமி? பெருங்கருணை வண்ணம்னா என்ன சொல்றீங்க? வண்ணம் அழகுன்னு வச்சுங்களேன். அழகுன்னு வச்சுங்க சார். பெருங்கருணை தான் மெயின் பாயிண்ட். என்ன சாமி சொன்னீங்க? ஆயிலா? சாமி என்ன சொன்னீங்க? ஆயில் என்ன சொன்ன மாதிரி இருந்துச்சு? ஆயுதம் சொன்னாரு. ஏங்கய்யா அந்த ஒரு ஆயுதமா? இல்ல, அழகு சொன்னேன். அழகா? சரிங்க. அழகு. நடந்த வண்ணம் உரைத்தல் அந்த மாதிரி. ஆமா. முதிர்ந்து நிற்கின்றது, கருணை நிறைந்து அகம்புறமும் துழும்பி வழிந்து உயிர்க்கெல்லாம் கலைகனாகி என்பார். கருணை நிறைந்து அகமும் புறமும் துழும்பி வழிந்து உயிர்களுக்கெல்லாம் பொங்கி ஓடுதா? ஆதாரம்.
அவனது பெருங்கருணை ஒப்புவமை இல்லாத தனிப்பெருங்கருணையாக நிறைந்து விளங்குகின்ற. இது முதல் பாட்டு, முதல் பாட்டு. சாமி இது இப்ப கடவுள் எப்படி கருணைன்றது கான்செப்டுக்கு வரீங்க? எனக்கு அதான் புரிக்க மாட்டேங்குது. இவ்வளவு நமக்கு உடம்புற படைச்சு காத்து நெருப்பு எல்லாம் படைச்சு ஊத்துறாங்க, கருணை இல்லையா? எப்படி வாழ்றீங்க? எனக்கு வேண்டாம், எனக்கு வேண்டாம் சாமி. எப்படி பண்ணுவீங்க? எப்படி வாழ்வீங்க? எனக்கு பிறக்க வேண்டாம், எனக்கு உலகம் வேண்டாம், எனக்கு பிடிக்கல. உங்களுக்கு பிடிக்காது 1000 வருடம் இல்ல. ஒரு தனி மனிதனுடைய ஃபீலிங்க நீங்க வந்து ஹர்ட் பண்ணிட்டீங்க. இப்ப இல்ல, நீங்க வந்து என்ன பண்றீங்க, அனுபவிக்க அதை வந்து மறந்துட்டு பேசுறீங்க. உலகத்தை மேல உட்காந்துறீங்க, காத்து சுவாசிக்கிறீங்க, சரி, தண்ணியெல்லாம் அனுபவிக்கிறீங்க, சரி, அனுபவிச்சு அதெல்லாம் அவங்க கொடுத்தது தானே, இதெல்லாம் அவங்க கொடுத்தான். சரி சாமி, வாழ்ந்துக்கிறீங்க. கூடயே என்ன கொடுத்துக்கான் தெரியுமா? எக்ஸ்ட்ரா பிட் எல்லாம் கொடுத்துக்கான். அவன் தரல ஒண்ணுல, நீங்க எடுத்துட்டீங்களா? என்ன சாமி இப்படி சொல்றீங்க? தீவினை நல்வினை எனும் வன்கையால் யார் பண்றது? நீ பண்ணதானே? எனக்கு அறிவு இல்ல. அவன் அதுல வாங்கி வாங்கி காட்டி காட்டிதான். சாமி, இப்ப நம்ம வீட்டுல ஒரு பிள்ளை இருக்கு சாமி, ஒரு பேபி, ஒரு பையன் இருக்கு. உங்களுக்கு வந்து 6 செஞ்சு அறிவு கொடுத்துருக்கான், புத்தி கொடுத்துருக்கான், தெரிஞ்சு நல்லகத்தை காட்டுறதுக்கு. அந்த புத்தி நல்லகத்தை காட்டுது. நீங்க ஆணவத்தால நல்லகத்துக்காக கடல் எடுக்கிறீங்க. தெரியல சாமி, தெரிய மாட்டேங்குது. தெரியும், நல்லா தெரியும். உலகம் என்பது இருக்க உங்களுக்கு பெருசா தெரியும், அதான் பெருசா தெரியுது. அதுதான் பெருசு. அப்ப நம்மளேதான் சொந்த காசுலயே சூனி வச்சுக்கிறேன்றீங்களா? அப்ப ஆமா, உண்மைதான். நானே தானே வேலை யார் பண்ற? நீ தானே பண்றீங்க. வராது சரவணன். நீங்க சார் சமயம் எப்படிங்களா சாரு? பிறர் தர வாரா சொந்த காசுலயே சூனி வச்சுக்கிறது. அப்பதான் நம்மளே தானா பண்ண மாதிரி கூட்டிக்கிட்டு இது எப்படி ஆயிடுச்சு, ஏன் இப்படி ஆயிடுச்சு? அவன் மேல வருது சொல்றீங்க சாமி. இல்லைங்க சாமி, இப்ப பாருங்க, நான் மேல இருந்தேன், சரியா? எதுவும் கூட ஆனதான் இருந்தேன். அங்க இருந்துட்டு போறோம் சாமி. நான் அப்படி அங்கே இருந்திருப்பேன். எனக்கு மண்டு மாதிரி ஒண்ணுதான் இருந்திருப்பேன். அங்கே மக்கு மண்டு ஒரு அனுபவம் இல்லாம இருந்தனா? மண்டு உண்மையில முட்டாள், உண்மையில வரீங்க. இப்ப மட்டும் எல்லாம் இருக்கு, அறிவாளியாவும் இருக்கு சாமி. உலகம் தெரிஞ்சு வச்சல, உலகம் தெரிஞ்சு வச்சு உங்களுக்கு அறிவுலாம் எங்க இருந்தது? எனக்கு இப்ப நம்மளுக்கு ஓகே சாமி, கொஞ்சம் தெரியுது, கொஞ்சம் தெரியுது. இப்ப எவ்வளவு பேர் இருக்காங்க, எவ்வளவு மக்கள் இருக்காங்க, எவ்வளவு துன்பம். எல்லாம் சார், எல்லாருக்கும் சார், அவங்க எல்லாருக்கும் உலகிலே பெருசா நினைச்சுட்டு இருக்கிறாங்க சாமி. அவன் என்ன பண்ணுவான் சாமி? அவனுக்கு தெரியலையே. தெரியும், ஏன் தெரியும்? அருள் தெரியலையா சாமி? அருளியலை பத்தி ஒண்ணும் தெரியாது சாமி. இந்த மாதிரி எல்லாம் இருக்கு. இப்ப வல்லாரை பத்தி எவ்வளவு பேர் தெரியும் சாமி? நீங்க சொல்லுங்க சாமி. சன்மார்க்க கேக்குற சாமி. இல்ல சாமி, சரி வல்லார் வேண்டாம். ஓகே, சரி தெய்வம் தெரிஞ்சிருக்காங்க. எவ்வளவு தேவத்தை காமிச்சிருக்காங்க இல்லையா? ஆமா, அந்த எல்லாம் கருணை காமிச்சிருக்காங்க இல்லையா? ஆமா, சாமி இல்ல சொல்லிருக்காங்க. என்ன பண்றாங்க? தும்புதானே. அவன் வாழ்க்கையில என்ன துன்பம் நடந்துச்சு? அவன் கண்டிப்பா ஒரு நாள் வந்து கடவுள் நம்பி இருந்திருப்பான். நடக்கல அனுபவம். அவன் வந்து பாக்குறான், அவன் தெரியல இல்லைன்ட்டான். எப்படி வாழும் தெரியல அவனுக்கு. ஆனா எப்படி இருக்கான், எங்க இருக்கான், எப்படி இருக்கான், அவன் எப்படி வாழான்னு தெரியல. நான் முட்டாளத்தை வந்து வெளிக்காட்டாம இல்லைன்ட்டான். சரி, இப்ப ஆண்டவனோட கருணை வந்து கடலா பெருகி ஓடுது. இப்ப நம்மளாதான் சேட்டையை பாடிக்கிட்டு இருக்குன்றீங்களா? அப்ப நம்ம தான் சார். நான் பண்றேன் சார், நல்லது நான் பண்றதுதான் சார். இப்ப நீங்க முதல்ல எப்படி இருந்தீங்க, இப்ப எப்படிங்க? முதல்ல முதல்ல சமண ஆரம்பிச்சு எப்படி இருந்தீங்க?
தர்மா கோதுமைக்கு நான் வேற லெவல். அது சாப்பிட தெரிஞ்சுப்பீங்க. இந்த மாட்டம் வந்து இல்லையா? ஆமா வந்துச்சு. இது மாதிரி எல்லாரும் வரலாம் இல்லையா? எல்லாத்துக்கும் வரணும் சாமி. வரணும். நாட்டில் பார்க்கலாம்ல. அவங்களுக்கு ஒரு காலம் இருக்குன்றீங்க அப்படின்னு சொல்றீங்களா? இல்ல சார், கோயிலுக்கு போறாங்க, பக்தியாக போறான், அப்புறம் ராஜ்யம் பண்றான், அத லஞ்சம் விடுறான். மணிசம் வர மாதிரி காசு கொடுத்த அது மாதிரி காசு தண்ணி அருள் வாங்க போறாங்க. கடவுள் படைச்ச காசையே அவங்ககிட்ட கொடுத்துட்டு நான் கூட கேட்குறது. சரி, உண்டியில காசு போடுறேங்கிறான், அபிஷேகம் பண்றேங்கிறான். அபிஷேகம் பண்ண அந்த ஆணை சாப்பிட்றான், அபிஷேகம் பண்ணிக்கிறான், பிரசாதம் வைக்கிறான் அவனுக்கு, அவனு சாப்பிட்றானா? இதெல்லாம் பண்ணிட்டு கடவுள் படுத்தவன் நினைச்சுக்கிறாங்க. இல்ல, பிரசாதம் வைக்கணும்னு சொன்னது வந்து வேற ஆளு. சரி, அது வேற ஆளு. அது அவன் சாப்பிடணும்னு இவன்கிட்ட சொல்லி வைக்க சொன்னான். நெய் வைத்தியம் அது இதுன்னு வைக்க சொன்னான். அவன் இவன் என்ன பண்ணுவான்? இதெல்லாம் நல்லதான் செஞ்சது. சரி வாங்க சாமி, கடவுள் கருணையா இருக்கிறாரு. அவ்வளவுதான். இயற்கை படைச்சான் பாருங்க, அதே பிறகு கருணை இருக்கு அவனுக்கு. அப்ப நான் நினைக்கிறேன் சாமி, நம்ம வந்து எந்த ஒரு அனுபவமும் இல்லாம மேல வந்து இருந்திருக்கிறோம். நீங்க வந்து இன்பத்தை இப்ப அவன் வந்து ரெண்டுமே வச்சிருக்கான் சாமி. அவன் ரெண்டுமே கொடுத்துக்கான். சரி, எப்படி சொல்லலாமா? இப்ப உலகிலும் இருக்கு, அருளிலும் இருக்கு. நீ சூஸ் இல்லைங்க சார், நான் இன்னும் சொல்லியே முட்டிக்கல, அதுக்குள்ள எட்டல பூத்து இல்லைங்க. அதுக்கு பின்னாடி சொல்லியே முட்டிக்கல. உலகில இரு இல்ல என்கிட்ட வா, ரெண்டு வழி இருக்கு. நீ சூஸ் பண்ணிக்கொண்டு நம்ம கிட்ட சுதந்திரத்தை கொடுத்துட்டான். இப்ப என்ன ஆச்சுனாக்கா, ஆஹா கொடுத்துட்ட உடனே எல்லாத்தையும் பார்த்தது எல்லாத்தையும் அனுபவிக்கணும்னு சொல்லிட்டு நாமளா சொந்த காசுல சூனித்து வச்சுக்கிட்டு குத்துதே குறையுதேன்னு இருக்கோம். அதாவது தேவி. ஓகே, படிங்க, அடுத்து படிங்க. நெகேஸ்வரமா, நன்றி. நன்றி சார். ஒப்பற்ற பெருங்கருணை ஒப்பற்ற பெருங்கருணை பொங்கியதால் அவனிடத்தே சாந்தம் பொங்கி வழிகின்றது. எக்காரணம் கொண்டும் எந்த சூழ்நிலையிலும் சற்றும் மாறாத கருணை நிறைந்த சலனமற்ற அமைதியே சாந்தம். அந்த சாந்தத்தின் அடுத்த நிலை இரக்கம், கருணை, பரிவு, பாசம் முதலியவை உயிர்கள் பால் கொண்டிருக்கின்ற தன்மையே சீதம் மிகுந்து எனப்பட்டது. குளிர்ச்சி தன்மை எதனை காட்டிலும் அதிகமாக உள்ள நிலையே சீதம் மிகுந்து எனப்பட்டது. அதற்கு அடையாளம் என்னவெனில் இறங்கி அருளும் தன்மை கனிந்து கனிந்து எழுகின்றது. பழுத்து என்பதை விட கனிந்து என்ற சொல் ஊன்றி கவனிக்க தக்கதாகும். காய் பழமாகிறது, அப்படியே விட்டுவிட்டால் பழுத்து வரும் பழமானது ஒரு நிலையில் அழுகிவிடும். ஆனால் பழுத்த நிலையின் உச்சகட்டமே கனிவாகும். அருளின் உச்ச நிலையே இங்கு கனிந்து என்றார். இறைவன் அருள் பாலிப்பதில் சோர்வோ தொய்வோ இடைவெளியோ இல்லாமல் அருள் பாலித்து கொண்டே இருப்பதையே கனிந்து கனிந்து என அடுக்கு தொடரால் இறைவனது அருள் தன்மை எடுத்து காட்டப்பட்டது. இப்ப இந்த பாட்டு முழுக்க சமயம் இன்னைக்கு என்ன எல்லாம் கருணையை பத்தியே தானோ? கடவுளோட கருணை. போன வாரம் வந்து இத பார்த்தோம், கண்டவெல்லாம் கண்ணா காத்தாலும் பார்க்க முடியாது, கடவுளை எப்படிப்பட்டவர்னு பார்த்தோம் போல இருக்கு போன வாரம். இந்த வாரம் வந்து அவனுடைய தன்மை, கருணை, அவனுடைய கருணையை மட்டும் பாக்குறோம். ஓகே, இது வந்து எந்த வரைக்கும் வந்துட்டீங்க? சாந்தம் பொங்கி சீத மிகுந்து அருள் கனிந்து கனிந்து மாறாச்சின்மயமாய். அதோட அவ்வளவு பெரிய வரியா? ஒப்பற்ற பெருங்கருணை பொங்கியதால் அவனிடத்தே சாந்தம் பொங்கி வழிகின்றது. இதுதான் சாமி, கருணையில இருந்து சாந்தத்துக்கு போயிட்டீங்க. சாந்தமா இருப்போம், பண்ணிட்டு போறோம் நம்ம இப்ப. ஆமா சாமி, நான் இப்ப 2 மணி நேரம் அப்படிதான் யோசிச்சுட்டு இருக்கேன் சாமி. இப்ப இன்னைக்கு கூட சரி விடுங்க, அது வேண்டாம், சொல்ல வேண்டாம்.
இப்ப நம்ம ஏசுறதுனால, நம்ம ஒருத்தவங்கிட்ட சண்டை போடுறதுனால, இப்ப நம்ம ஒருத்தவங்கிட்ட ஒரு சொல்லி சொல்றோம்னு வச்சுங்களேன், கடுப்புல அதாவது அவங்கள என்ன சொல்றது, தெரியுங்க. கோவமா இல்ல, அவங்கள ஹர்ட் பண்ணுன்னு நம்ம சொல்றோம். அது ஹர்ட் பண்ணுன்னு தான் நம்ம சொல்றோம். ஆக்சுவலி நம்மளுக்கு வந்து சாட்டிஸ்ஃபைட் இல்ல அவங்க மேல, நம்ம ஹர்ட் பண்ணணும்னு நம்ம சொல்றோம்ல, அப்படி சொல்லணும்னு தோணுது. அப்ப தோணும் போது நான் யோசிக்கிறேன், அதாவது இப்ப நம்ம அவன் இப்படி சொல்றதுனால அவனுக்கு டென்ஷன் ஆகி அவனுக்கு கண்ட கெமிக்கல் எல்லாம் சுரந்து அவன் உடம்பு வீணா போய் அவன் ஜீவன் இது பண்றதுக்கு நம்ம காரணமா இருக்குமே. இல்ல அது மாதிரி இல்ல, நான் சொல்ற மாதிரி சொல்லுங்க, நமக்கு சுரந்து நம்ம கஷ்டப்படுறோம். யோசிச்சேன், கோவப்படுறது வந்து மத்தவன் சாவன்னுட்டு நம்ம விஷம் சாப்பிடுற மாதிரி போல இருக்கு. ஆமா ஆமா, அவ்வளவுதான். மத்தவன் சாவன்னுட்டு நம்ம விஷம் சாப்பிடுற மாதிரி. அவன் ஒண்ணாவது இல்ல, அவனுக்கும் பாதிப்பு வரும் சாமி. இல்ல சார், கேர் பண்ணாம போடுறான் சார். சாமி சில கட்டுப்பாயிட்டு நம்ம கடுப்பா அவனதானே பேசுறோம். ஆமா, இல்ல எல்லாரும் கடுப்பாடுது இல்ல. அவனும் செஞ்சானா என்ன சொன்னா போனா போயிட்டே இருப்பான். நாய் குலைக்குது, அதை நம்ம திருப்பதி குலைக்கவே முடியும்ட்டு அவன் மட்டும் போயிட்டே இருப்பான். அவனை போயிட்டே இருப்பான். இன்னும் தெரியாம கொஞ்சம் கஷ்டப்படுவான், திருப்பி திருப்பி தாக்குவான். சரி, அந்த சாந்தத்தின் அடுத்த நிலை எந்த எக்காரணம் கொண்டும் எந்த சூழ்நிலையும் சற்று மாறாத கருணை நிறைந்த சரளமற்ற அமைதியே சாந்தம். ஓகே சாமி, இப்ப நம்ம பண்ற சேட்டுக்கு நம்மள நானே வச்சுக்குவோமே, என்னதான் மூட்டை பூச்சி நெசுக்கிற மாதிரி நெசுக்கி விட்டுருக்கணும். சரியா சாமி? ஆனா இன்னும் வந்து அவன் கருணை மாறாம செஞ்சுக்கிட்டு இருக்கான் அப்படின்னு சொல்ல வரீங்க. சரியா சாமி? எந்த சூழ்நிலையிலும் கருணையை வந்து அவனுக்கு மாறவே மாறாது. நானா இருந்தா என்ன தம்பி செய்வேன் சாமி, கட்டுப்பாயிருவேன், கருணையா இருப்பேன். ஏதாவது சேட்டை பண்ணாங்கன்னு வச்சுக்கல, கட்டுப்பாயிட்டு தண்டிக்கலாமான்னு யோசிப்பேன் 10 வாட்டி. அவனுக்கு பாருங்க சாமி, அவன் எப்போதும் கருணையாவே இருக்கான். அந்த சாந்தத்தின் அடுத்த நிலை இரக்கம், கருணை, பரிவு, பாசம் முதலியவை உயிர்கள் பால் கொண்டிருக்கின்ற தன்மையே சீத மிகுந்த எனப்பட்டது. சீதம்னா என்ன சாமி? குளிர்ச்சி. குளிர்ச்சி, குளிர்ச்சி தன்மை என எதனை காட்டிலும் அதிகமாக உள்ள நிலையே சீத மிகுந்த எனப்பட்டது. அடுத்த வரியில தான் இருக்கு, அதுக்குள்ள என்ன கேள்வி? அதற்கு அடையாளம் என்னவெனில் இறங்கி அருளும் தன்மை கனிந்து கனிந்து எழுகின்றது. பழுத்து என்பதை விட கனிந்த என்ற சொல் ஊன்றி கவனிக்கத்தக்கதாகும். பழுத்த கனிந்த, கனிஞ்சிருச்சுன்னா ஓகேலா, அதாவது பக்குவமா இருக்கு, சாப்பிட்டா நல்லா இருக்கும் போல இருக்கு. காய் பழமாகிறது, அப்படியே விட்டுவிட்டால் பழுத்து வரும் பழமானது ஒரு நிலையில் அழுகிவிடும். ஆனால் பழுத்த நிலையில் உச்சகட்டமே கனிவாகும். கனிவாகும். ஓகே, அருளின் உச்ச நிலையே இங்கு கனிந்து என்கின்றார் இறைவன். சாமி, இப்ப ஒரு பழம், நான் ஒரு மாங்காய் மரம் நட்டுருக்கேன் சாமி. அந்த மாங்காய் வந்து ஒவ்வொரு மாங்காவும் ஏறத்தால ஒரு 500 கிராம் கிட்ட வரும். இதுல என்ன பிரச்சனைனாக்கா, ஒரு லெவலுக்கு மேல அது பருத்துச்சுனாக்கா உள்ளுக்கெல்லாம் அப்படியே குழன்னு கழி மாதிரி ஆயிரும். அழுகாது அந்த பழம். அது பழம் வந்து வெம்பிலாம் போவாது, ஆனா உள்ளுக்கு வந்து ஓவரா பழுத்து அப்படியே கொழன்னு களி மாதிரி கஞ்சி மாதிரி சாப்பிட வேண்டியதான் எடுத்து. அந்த மாங்காய் மரத்தை நட்டு விட்டு டாப்படுற பாடு பெரும்பாடு. எப்ப பழுக்கும் எவ்வளவு பழுக்கும்னு எனக்கே தெரியாது. கொஞ்சம் ஓவரா சில பழம் சாமி பழுத்துட்டாலும் அது வந்து அப்படியே கிராஸ், அப்படியே ஒரு 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 ஹார்டா தான் இருக்கும். இது வந்து பழுத்துச்சுனாக்கா குழன்னு ஆயிருது. சரி, இப்ப அதே மாதிரி இறைவன் என்ன பண்றான்? இறைவன் அருள் பாலிப்பதில் சோர்வோ தோய்வோ
இடைவெளியோ இல்லாமல் அருள் பாலித்துக் கொண்டே இருப்பதையே கனிந்து கனிந்து என அடுக்கு தொடரில் இறைவனது அருள் தன்மை எடுத்து அவன் வந்து ரெஸ்ட் எடுக்கிறது இல்ல, ரெஸ்ட் பார்த்து இல்ல, சோறு கிடையாது, டைம்லெஸ் கிடையாது. இப்ப நீங்க டைம்லெஸ் கிடையாதுன்னு சொல்றீங்கல்ல, இப்ப நான் ஒரு சிந்தனை என்ன பண்றேன் பாருங்க. இப்ப நான் இருக்கேன் சாமி, நான் வந்து எத்தனையோ ஜென்மம் எடுத்திருப்பேன் கண்டிப்பா, சரியா சாமி? கண்டிப்பா எடுத்திருப்பேன். அவ்வளவு ஜென்மத்திலயும் பக்குவம் கொடுத்து சலிப்பு இல்லாம வந்து இருக்கானாக்கா அப்படி சொல்லலாமா? என்ன நினைக்கிறீங்க நீங்க? தர முடியாது. இப்ப இந்த ஜென்மத்திலேயே சொல்லுங்க, இந்த ஜென்மத்திலேயே நம்ம எப்படியோ பண்ணிட்டு இருக்கிறோம், எவ்வளவு பண்ணிட்டே இருக்கிறோம். பொறுத்து 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 ஆள் கொடுத்துட்டே இருக்காங்கல்ல. அதான் இப்ப நம்ம பண்ற சேட்டிக்கு நம்மளால வச்சிருக்க கூடாதுங்க. ஆமா, இவ்வளவு பண்றோம், கொஞ்சம் பண்றோம். ஆமா, தெரியாம பண்றோம், அப்புறம் தெரிஞ்சு பண்றோம். என்ன பண்ணாலும் பொறுத்துக்கிறான்ல, பொறுத்து நமக்கு மக்களும் நம்ம உடம்புல அது இயங்குற அதே அவன் அருள் சார். ஆமா, கண்ணு பாக்குது, காது அருள் சார். இல்ல சாமி, இப்ப உலகத்துல பாருங்க, இப்ப நம்மள விட்டுருங்களேன், எவ்வளவு பேர் குண்டா போடுறானுங்க, கொலை பண்றாங்க, அவங்களும் வாழ்ந்துட்டு தானே இருக்காங்க. ஆமா ஆமா, அவங்களுக்கு என்ன ஆக்சிஜன் கட் பண்ணப்பட்டுச்சா? இல்ல, எல்லாரும் வாழ்ந்துட்டு தானே இருக்காங்க. பார்த்து சேர்த்துக்கலாம், பார்த்து சேர்த்துக்கலாம், வராங்க நல்லப்ப கிடைக்கும். அரசு ஆண்டு கொள்ளும், தேவன் நின்று கொள்ளும். சரி, படிமா, அடுத்து கொஞ்சம் படிச்சிருங்க. மனித அறிவானது வளராமல் அல்லது தேய்ந்தும் போகலாம். ஆனால் இறைவனோ ஞானதேகியாய் இருந்தால் அவனது அறிவு என்றும் மாறாதது. அது வளர்வதோ தேய்வதோ இல்லை. அதனால்தான் அவனை சித்துருவன் என்பர். பசு 5 மலம் உடையது, ஜீவன் 3 மலம் உடையது. இப்ப பாருங்க, நீங்க அங்க இருக்கீங்க, நாங்கெல்லாம் இங்க இருக்கோம். ஒரு நினைக்கிற ஒரு 3000-4000 கிலோமீட்டர் இருக்கும்னு நினைக்கிறேன், சரியா? இந்த அணு இருக்குல்ல, அணுல வந்து புரோட்டான், நியூட்ரான், எலக்ட்ரான் ஒண்ணு இருக்கு. அந்த எலக்ட்ரான் வந்து அசைஞ்சுக்கிட்டே இருக்கு, ஓடிக்கிட்டே இருக்கு. அந்த எலக்ட்ரான் வந்து அசைகிறனால இப்ப நம்ம 2 பேரும் பேசிட்டு இருக்கோம். அந்த எலக்ட்ரான் வந்து அசையாம நின்றுச்சுன்னு வச்சுங்களேன், அப்படியே எல்லாம் பிளாக் அவுட் ஆயிரும். அந்த அணு வந்து எல்லா பொருட்குள்ளயும் இருக்கு சாமி, ஒயருக்குள்ள எல்லாத்துக்குள்ளயும் இருக்கு. இப்ப இந்த அணு இருக்குல்ல, இது வந்து இப்ப பாருங்க, என்னோட லேப்டாப் வந்து இன்டர்நெட்டோட கனெக்ட் ஆகல, ஆனா வைஃபை மூலியமா கனெக்ட் ஆயிருக்கு, சரியா? அப்ப காத்துல தானே நம்ம பேசிட்டு இருக்கோம், காத்துல தானே பேசிட்டு இருக்கோம். இப்ப நான் பேசுறது ஃபியூ செகண்ட்லயே உங்களுக்கு கேக்குதுனாக்கா அருள் இல்லாம அது நடக்குமா? நீங்க சொல்லுங்க. என்ன சாமி யோசிக்கிறீங்க? இல்ல, ஆனா அதுக்குள்ள வந்து நீங்க புரோட்டான் வரைக்கும் போனோம். அந்த எலக்ட்ரான்றது வந்து மூவ் பண்ணலன்னு வச்சுங்களேன், அவ்வளவுதான். எலக்ட்ரான் வந்து எலக்ட்ரான் மூவ் பண்ணலன்னா எலக்ட்ரிக் இல்ல, எலக்ட்ரிக் இல்லைன்னா போல் விட்டா முடிஞ்சு. இப்ப எல்லா கேஜெட்டும் பாக்கிறோம்ல சாமி, அதுக்கு வந்து கடவுள் யாரு அப்படின்னாக்கா எலக்ட்ரிக் தான் கடவுள். எலக்ட்ரிக் மட்டும் இல்லைன்னு வச்சுக்கல, முடிஞ்சது, எல்லாம் கோல், எவனையும் பாய்க்க முடியாது. இன்டர்நெட் எல்லாம் பாய்க்க முடியாது. படிக்குமா? ஆன்மா 1 மலம் உடையது, சிவம் மலம் நீங்கியது. அறிவே வடிவமான இறைவனை மலம் பற்றுவதில்லை. அவன் அமலன், விமலன். இவ்வாறு விளங்கிக் கொண்டிருக்கும் இறைவனின் ஆதரவு பெற்று வாழ்கின்ற நிலையை சில அன்பர்கள் பெற்றுள்ளனராம். அந்த அன்பர்களுடைய மெய், வாய், கண், மூக்கு, செவி ஆகிய 5 பொறிகளும் மனம், புத்தி, சித்தம், அகங்காரம் ஆகிய 4 அந்த கரணங்களும்
எவ்வித செயல்பாடும் இன்றி சும்மா இருக்கும் சுகம் நிலையை மேன்மேலும் அனுபவித்துக் கொண்டே இருக்கின்றனர். சும்மா இருக்கும் அனுபவ நிலையில் பேரானந்த ரசம் ஒழுகுகின்றதாம். இவர்களுக்கு இறைவன் மேல் அன்பு பொங்கி நிறைகின்றது. எனக்கு நான் அன்னைக்குலேருந்து ஒரு கேள்வியா இருந்தேன். நம்ம அந்த அகோல் வரிய பார்த்தோம். அகவரியில ஒரு கட்டத்துல இது நடந்தாக்கா ஆன்மாவுக்கு அறிவு பெற்று அப்படின்னு வந்துச்சு. சரியா? போன வாரம் வீடியோல வந்துச்சு போனேன். அப்ப நான் திருப்பி அதை கேட்கும் போது ஆன்மாதான் அறிவா இருக்க, அதுக்கு இதுக்கு தேவையில்லாம அறிவு பெற்று அப்படின்னு இப்பதான் புரியுது. ஆன்மா ஒரு மலத்தோட இருக்குது, அதாவது ஆணவத்தோட இருக்கு. அப்ப இந்த என்னமோ ஒரு வரி சாமி, அது உடனடை உடுகடை இந்த மாதிரிதான் வரும். ஏதோ ஏகப்பட்ட வரி, எது வரின்னு தெரியல எனக்கு இப்ப. சரி, அதுல இப்ப ஆன்மா அறிவு பெறுது அப்படின்னு வர்றது எதுக்குனாக்கா அப்பதான் அதுக்கு இந்த ஆணவம் போகுதுன்னு நான் நினைக்கிறேன். பாருங்க, இது வழக்கு இங்க இருக்கு. ஆன்மா ஒரு மலம் முடியாது. இப்ப ஆன்மாவுக்கு மலம் இருக்கு. அது ஆன்மா இருக்கே முதலே தெரியுமா சார்? தெரியும் சாமி, தெரியுது எனக்கு. அது கிளிக் ஆகல. அது ஏன் இப்படி, எதுக்கு அதுக்கு அறிவு தேவை? ஏன்னா நம்ம ஏற்கனவே பாத்துட்டோம், உள்ளம் அறிவு மயமா இருக்கு அப்படின்னு பார்த்தோமா இல்லையா? அங்கதான் ஆன்மா இருக்கு. அப்ப எதுக்கு அதுக்கு தனியா அறிவு இருக்கு, ஆனா அது விளங்கல. அப்ப அதே ஆணவத்துல இருக்குது. அப்ப ஞானமா இருந்தாலும் ஆணவத்துல சேர்ந்து வேலையை பார்க்க வாய்ப்பு உண்டு. அப்ப அதனாலதான் வள்ளலார் நாயினும் கடையே தாழ்த்திக்கிட்டே இருக்காரோ. அப்ப எங்க இருந்து ஆணவம் கிளம்பி விட்டுருமோ நம்மள? சாமி, தெரிஞ்சு போச்சுன்னு ஆணவம் வந்துச்சு. தெரிஞ்ச உடனே எல்லாம் தெரியும்னு ஆணவம் வந்துச்சு. பசு 5 மலம் முடியுது, ஜீவன் 3 மலம் முடியுது. சாமி, இப்ப ஒவ்வொரு ஆளும் பசுநிலை, ஜீவநிலை, ஆன்மா நிலை அப்படின்னு மக்களே இருக்காங்களா? ஆமா, இருக்காது சார். இப்ப பசு நிலையில இருக்கிறவனுக்கு எல்லாமே இருக்கு, கம்ப்ளீட் எல்லாம் இருக்கு. சகலரா சாமி? சகலர் பிறகலரா? எது ஒண்ணு கேள்விப்பட்டிருக்கு? சகலர் பிறகலர் விஞ்ஞானகலரா? இப்ப சகலர் யாரு? 3 மலம் உள்ளவங்க. பிறகலர் 2 மலம் உள்ளவங்க. விஞ்ஞானகலர் 1 மலம் உள்ளவங்க. ஓ, இப்ப பசு 5 மலம் உள்ளது. அது யாரு? என்ன கலர்? சகலரா? கணக்கிலே வரலையா? கலக்கவே இல்ல. கணக்கிலே இல்ல. இப்ப நம்மளாம் சகலர்னு சொல்லுங்க. அப்படி சொல்லலாமா? தெரியலையே, நமக்கு 3 மலம் இருக்கிற மாதிரிதான் இருக்கு எனக்கு என்னமோ. எனக்கு நம்ம மாய கண்மு கிடையாது. நம்ம இருக்கு. என்ன சாமி மாய கண்மு கிடையாதுட்டீங்க? உங்களுக்கு இல்ல, நீங்க உங்களை வச்சு என்ன பாக்காதீங்க. எனக்குதான் ஏகப்பட்டது இருக்கு. ஐயோ, என்ன பிடிக்காது பார்த்தாலும் இல்லைங்க, நான் இருக்குன்றேன், நீங்க இல்லன்னீங்கனாக்கா நீங்களும் நானும் வேற தானே. தமிழகத்து பிறகு விட்டுருமா இல்லையா? எல்லாத்தையும் விடல சாமி, சிலதை வச்சுக்கிட்டு இருக்கோம். இல்ல சொல்லுங்க. என்ன சாமி, சம்பாதிக்கணும், காடி எல்லாம் வாங்கி ஓட்டணும் அப்படின்னு ஆசை எல்லாம் வருது. அந்த ஆசையெல்லாம் ஆசை இல்லையா? தேவை வேற, ஆசை வேறையா? தேவையில்லை, எப்படி வாழ முடியும்? எனக்கு அந்த காடி தேவையில்லை, ஆனா வாங்கணும் ஆசை வருது. எனக்கு தேவையில்லை இல்ல இது காடி. இந்த ஆத்துல குட்டியா போனாலும் சாமி, காடி சேட்ட இருக்கு சாமி, என்கிட்ட இருக்கு. இருந்தாலும் இந்த மாதிரி வாங்கி பாய்க்கணும், இப்படி பாய்க்கணும், இப்படி சம்பாதிக்கணும், அப்படி சம்பாதிக்கணும் அடிக்கடி ஞாபகம் வருது, எனக்கு ஆசை வருது. செயல்படல இல்ல, செயல்படல கிடையாது. ஓ, அப்படி சொல்றீங்களா? வாங்கலன்றீங்க. வாங்கலனாக்கா கர்மம் தான் சார்.
கர்மா தான். ஆசை வந்து செயல்படுறது தான் கர்மா. கர்மா கிடையாது. நம்ம வித்தியாசமா தான் சார் இருக்கோம். மற்ற மாதிரி நம்ம இல்லை. நம்ம எவ்வளவு காரியம் செய்யாம இருக்கிறோம். செய்யாம இருக்கிறோன்றீங்களா? நம்ம ரொம்ப 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 கேவலம் போக மாட்டோம். எனக்கு இதே கேவலமா இருக்கு. அறிவே வடிவான இறைவனை மலம் பற்றுவதில்லை, அவன் அமலன் விமலன். நான் கூட நம்ம மலம் ஏன் பத்துது, நம்ம என்ன மலம் பத்துது? நம்ம ஐயா பிடிச்சிக்கிறோம், சன்மாப்படி பேசிக்கிறோம். ஏன் பேசுறோம்? ஏன் பேசுறோம்? அல்ல அகவால்படி பேசுறோம், மாதவ பேசுறோம், கலைஞர் பேச ஆரம்பிச்சோம், வள்ள பேசுறோம், தனப்படி எதிர்ப்பு இதெல்லாம் பேசுறோம். பாலப்பட்டாமையா பண்றோம். அப்ப நம்ம இதெல்லாம் எப்படி வரும்? பயமா இருக்கு சாமி. அதெல்லாம் அவசியமே இல்லை. ஏன் பயப்படணும்? பயமா இருக்கு பாருங்க. எந்தவரான் இருக்க இங்கே என்ன நமக்கு இருமா புற்றே இருமாப்பு திமுரு. எந்த பெருமான் எம்பெருமான் இருக்க என்ன பயம் என்று இருமா புட்டு இருக்கின்றேனா? ஆமா. ஓ, இனிமே அப்படி இருந்துக்க வேண்டியதான். நமக்கு ஐயா இருக்காரு, தைரியம் தைரியம். ஐயா இருக்கிறாரு, பயப்படல. அஞ்சா பாடலாம்ல. ஓ, அம்பலத்தே இருக்கின்றார் அஞ்சாதே. அதுல வருவாருங்க. மண்ணில் அமையாண்ட வள்ளலார், மண்ணில் அமையாண்ட வள்ளலார் வந்து அம்பலத்தில் இருக்கிற அவரு எழுதிக்கிற மண்ணையில் அமையாண்ட வள்ளலார் அம்பலத்தை இருக்கின்றார். அதானே அஞ்சாதே. அப்பயுமே வள்ளலார் இருக்க துணையா இருப்பாரு. ஐயா தைரியமா நம்ம எதை சேட்டை பண்ண நான் பயமா இருக்கு. என்ன கண்டு எனக்கே பயமா இருக்கு. உங்களுக்கு தெரியுமா சாமி? என்ன கண்டு எனக்கே பயமா இருக்கு. என்னதுங்க தெரியலீங்க, தெரியல. என்ன கண்டு எனக்கே பயமா இருக்குன்ற. சரி, என்ன கண்டு பயப்பட எப்ப கோவம் வரும் தெரியாது. தப்பு ஏன் பிரச்சனை பண்றீங்க? வராதியா இல்லைங்க, வராது இல்லைங்க. எப்ப எதிர்பார்க்கறீங்க? எதிர்பார்க்கல சாமி. இன்று வருவோ நாளைக்கு வருவோட எதிர்பார்த்துக்கிட்டு இருக்கோம். வரக்கூடாதுன்னு எதிர்பார்க்கிறோம். வராதுங்கன்ற. ஓகே, சரி சாமி. பிரேயர்ல அது ஒழுங்கு பேசுறீங்கல்ல, சமய சன்மார்க்கம். ஆமா. அது சும்மா பேசுறீங்களா? உண்மையா பேசுறேன் சாமி. சும்மா பேசுற மாதிரியா இருக்கு. என்ன சாமி இப்படி சொல்லி போட்டீங்க? அப்ப இப்படியே பயப்படுறீங்க? பயமா இருக்கு. சாமி, அவரு கேக்கிட்டா வள்ளலார் வந்து என்ன அவரு கேட்டு பாருங்க. இப்ப ஒரு பாயிண்ட் எடுத்து போடுற பாருங்க, நீங்க யோசிப்பீங்க. வள்ளலார் வந்து கடைசி நிலைக்கு போயிட்டாரு. அப்ப அத்துவித ஆனந்த அனுபவ இடையீடு அவர் வைத்திருக்காரா இல்லையா? நம்ம எழுதாரு, அவருக்கு இல்லையாது. நம்ம எழுதாரு, அத நமக்கு எழுதினாரா? ஓ, நீங்க கவனமா இருக்கீங்கப்பா அப்படின்னு குறுங்க வரண்டா ஜாகிரதை எழுதுறாரு. நம்ம என்ன தவறு அவருக்கு என்ன கிடக்குது? சரி சரி சாமி, சரி சாமி. ஏதாவது ஒண்ணு சொல்லி இது பண்ணிடுவீங்க. தெரியல, உண்மை சொல்றேன். பாருங்க, யோசனை பண்ணா உங்களுக்கு பதில் சொல்றேன். யோசனை பதில் சொல்லணும், பதில் சொல்ல முடியுமில்ல. ஏன் ஒவ்வொரு பாண்டிய ஏன் யோசனை பண்றேன்? ஆமா. ஏன்னாருன்னா அத்வைத ஆனந்த போகும்போது இவட எழுதுக்கு இதெல்லாம் வரும்டா அப்படிங்கிறாங்க. ஆமா. அப்ப அவர் ஜாக்கிரதையா இருக்க சொல்றாரு சாமி. அப்ப நம்ம கொஞ்சம் ஜாக்கிரதையா தான் இருக்கணும். அதான் சொல்றேன். அந்த ஜாக்கிரதை பயமா இருக்கு. ஜாக்கிரதையா பயப்படாது சார். ஜாக்கிரதையா பயப்படாதீங்க. ஓகே, அவ்வளவுதான். சரி சாமி. அறிவே வடிவமான இறைவன் மலம் பயமே வரக்கூடாது. யாருக்கு? எனக்கா? ஏன் சார் நீங்க ஏற்கனவே ஏற்கனவே தகதகன்னு எரிஞ்சுக்கிட்டு இருக்கு. அதுல வேற எண்ணெயை கொண்டாந்து ஊத்துறீங்க. பயப்படுறீங்க? பயப்படாதீங்க, ஆண்டவரும் பக்கத்துல இருக்காரு. சில விஷயங்களை கடந்து போன சொல்லலாம். இல்ல இல்ல, என்ன கண்டு எனக்கு பயமா இருக்கியா? உங்களுக்கு என்ன கண்டு எனக்கு பயமா இருக்கு? இல்ல இல்ல, சில விஷயங்களை வந்து கடந்து போனோம்னா அது கர்மா. அது நம்ம கடந்து போன மனப்பக்குவத்தை ஏற்படுத்திக்கணும்.
அதான் சொல்றேன். ஒதுங்கி என்ன ஒதுங்கி எனக்கு பயமா இருக்குன்றேன். இல்ல, ஒதுங்கி ஓட முடியாது. அது எல்லாத்தையும் அனுபவிச்சு போய் தான் ஆகணும். அதான் சொல்றேன். அதத்தான் நீங்க பயமா இருக்கிறத சொல்ல வரீங்க நினைக்கிறேன். அதான் சொல்றேன். இல்ல முடியாது, நடக்கதான் வேணும். வெளியில எது வந்தேன்னு பயமா, என்ன கண்டு எனக்கே பயமா இருக்கு சொல்றேன். அதான் பிரச்சனை. நான் எதுவும் பண்ணாம இருந்தே சரி அப்படிங்கிறது. ஐயா கேட்டார் இல்லையா, சன்மார்க்கத்துக்கு முன்ன எப்படி இருந்தீங்க, இப்ப எப்படி இருக்கிறீங்க அப்படின்னு. அதான் உண்மை. எவ்வளவு தெளிவு, எவ்வளவு விஷயம், எவ்வளவு ஷேரிங். அதுதான் நம்மளுடைய வளர்ச்சி. அதுதான் பக்குவம். ஆனா கண்டிப்பா நிறைய விஷயங்கள் நம்ம கடந்து செல்லணும். ஏன்னா நிறைய காரியங்கள் ஐயா நீங்களும் என்ன பண்ணி போன சொன்னீங்க, நிறைய பாம்பு அடிச்சு கொண்டு வந்து போட்டுருக்கேன்னு சொன்னீங்க. நீங்க தான் சொன்னீங்க சின்ன வயசுல வந்து நான் விசாரம் எப்ப இருக்குன்னு சொன்னா உங்களுக்கு ஞாபகம் இருக்காது. இந்த பாம்பு விஷயம் ஞாபகம் இருக்கு சாமி. தெரியல இல்லையா, நிறைய பாம்பு அடிச்சு கொண்டு போட்டிருக்கேன். இப்ப வந்து என்ன பண்றீங்க, அவ்வளவு பெரிய பாம்பை கேரை செஞ்சு புடிச்சு கொண்டு வெளியே விடுறீங்க. ஆமா, வித்தியாசம் இருக்கா இல்லையா? இருக்கு. அப்புறம் என்ன பாம்பு அடிக்க தோணலையே, அது வேற. அதனால சாப்பிட்டு வயல் பெருசா இருக்கு வேற. அதே காலத்துல நீங்க பாத்தீங்க. ஆமா, அது என்ன முடிஞ்ச பாவம், எலி அதான் எதை முடிக்கிறது, எலிய முடிக்கிட்டு மயக்கத்துல அப்படியே படுத்திருக்காரு. நீ அப்படியே கொண்டு விட்டீங்கல்ல, மாற்றம் தானே இது. புடிச்சால அடிக்க கொண்டு விட்டு தானே, புடிச்சால அடிக்க வேண்டியதானே, மாத்து அடிக்கல கொண்டு விட்டீங்களே, அதான் மாற்றம். இது பயப்படுறீங்க, பாம்பு அடி தோணம் இல்ல, பாம்பையே அடிக்கல, பாம்பே அடிக்க வேற என்ன பண்ண போறீங்க, எதையும் அடிக்க மாட்டீங்க, வேற எதுவும் அடிக்க மாட்டேன். ஆமா, அவ்வளவுதான். அப்ப என்ன இருந்தாலும் நம்மளுக்கு வேணான்னு ஒண்ணு இருக்குல்ல சாமி, அது வேலையை பார்த்து விட்டுருமே. அதான் ஒண்ணு வேணையெல்லாம் ஐயா வர என்ன சொல்ற ஐயா, ஊழகத்தை உடனே பையன் நம்ம பராமரி சொன்னார்ல ஐயா, உள்ள இருந்தா வேற எது வரும். ஓ, என்னது இது சாமி, இது வந்து தெய்வமணி மாதிரி இருக்கு. இல்ல அது பாட்டு, அது இல்ல அந்த யாரோ ஒருத்தர் பாதத்துல இவர் பணிஞ்சாக்கா அவருக்கே இது வராதுன்னு இருக்கும். ஒரு 4-5 விஷயம். சரி விடுங்க சாமி, நம்ம இது வாங்க, இது வருவோம். அறிவே வரிவான இறைவனை மலம் பற்றுவதில்லை, அவன் அமலன் விமலன். இவ்வாறு விளங்கி கொண்டிருக்கும் இறைவனின் ஆதரவு பெற்று வாழ்கின்ற நிலையை சில அன்பர்கள் பெற்றுள்ளனராம். அவங்களுக்கே இந்த இறைநிலை வந்துச்சா, அன்பர்களுக்கா? அந்த அன்பர்களுடைய மெய், வாய், கண், மூக்கு, செவி ஆகிய 5 பொறிகளும், மனம், புத்தி, சித்தம், அகங்காரம் ஆகிய 4 அந்தக்கரணங்களும் எவ்வித செயல்பாடுமின்றி சும்மா இருக்கும் சுகநிலையை மேன்மேலும் அனுபவித்துக் கொண்டு இருக்கின்றனர். ஓ, இவங்க தான் தவம் செய்றீங்களா? சும்மா இருக்கும் அனுபவம் நிலையில் பேரானந்த ரசம் முழுகுகின்றதாம். சரி, இந்த பேரானந்த ரசம் வந்து என்னது, அமுதம் தானே? ஆனந்தம், மகிழ்ச்சி. இவர்களுக்கு இறைவன் மேல் அன்பு பொங்கி நிறைகின்றது. இது யாரு, இது தவம் செய்றீங்களா? ஆமா ஆமா. ஓகே 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 ஓகே, நன்றிமா. இது வந்து எங்க சமயம் வருது, இங்க ரசம் வரைக்கும் வந்துட்டீங்க. ஆமா, ஆதரவு நீ மௌன சுவை மேற்கொண்ட சாமி. எல்லா பாத்திரங்களும் மௌனம் மௌனம் தான் வருது சாமி. எல்லாம் தவம். சாமி, நான் ஒண்ணு சொல்ல மறந்துட்டேன். நேத்து நானு அந்த வருவாயோ தோழி வாராமல் வீண்பழி தருவாயோ தோழி என்ற ஒரு பாட்டு இருக்கு தானே? அந்த பாட்டுல வந்து சாமி முழுக்க முழுக்க நான் பாக்குறேன், அது ஃபுல் அண்ட் ஃபுல் அப்படியே தவம் தான். மனம் வந்து அடங்கி நிக்கணும் அப்படின்ட்டு. இல்ல அந்த பாட்டு இல்ல சாமி, அவர் வந்து விரும்ப போறாரு, தோழிக்கிட்ட பேசிட்டு இருக்காரு, நீ இந்த மாதிரி பண்ணிட்டு இருக்கிற, நான் வந்து இப்படி போகணும்னு பாக்குறேன், ஆனா நீ என்ன வந்து என்னையே கூட்டிட்டு போயிருவியா அப்படின்னு சொல்லும் போது, எப்படி இப்ப வந்து சன்மார்க்கத்துல தவம் இல்லைன்னு சொன்னாங்கன்னு எனக்கு அதான் குழப்பமா இருக்கு. இப்ப
இப்படி படிக்கிறது இதெல்லாம் படிக்கிறது சார், நல்லா படிக்கிறது இல்ல, படிச்சாலும் புரியுது இல்ல. யாரோ சொல்றது கேட்டுட்டு நீங்க பாட்டு உளறிட்டு இருக்கீங்க சொல்லுங்க. ஆமா, இல்ல அதுவும் இல்ல. அப்ப சன்மார்க்கத்திலையும் கண்ணை மூடிக்கொண்டு உளறுகிறவர்கள் நிறைய பேர் இருக்கீங்களோ? நிறைய பேர் அது புரியுது இல்ல, அவளுக்கு புரியுது இல்ல, புரியாது. முழுக்க முழுக்க அந்த பாட்டு தாவம் சாமி அப்படியே அது. ஆனா அந்த பாட்டுல வந்து சொல்லுவார் சாமி, நீங்க என்ன பண்ணணும்னு தெளிவா சொல்லிட்டாரு. இப்ப நாதாந்த தீடி வருவாயோ வாராமல் வீண் பழி தருவாயோ. அப்ப நாதாந்த திருவீதியில வந்து நீ வரணும், நீ வந்து வராம என்னை இழுத்து கூட்டு போயிட்டு வேற வீதியில விட்டு வீண் பழி சவுக்கு. அப்ப என்ன சொல்ல வராரு, நாதாந்த திருவீதியில நீ கவனம் வச்சிரு, மனதை அங்க வச்சுக்கிட்டே இரு அப்படின்னு சொல்ல வராரா? மனது தூங்குறாரு, வந்துரு படிப்பு தோழி மனசுதான். என்ன சாமி, நாகத்தில் வருவாய் தொழில் வார வீண்படி தருவாய் தொழில்வார். அதான் சாமி, நான் ஏக்கமா அங்கிருந்து வந்தல, இப்ப பாட்டு இந்த மாதிரி பாட்டு கேட்டுட்டே வரும்போது நான் யோசிச்சுக்கிட்டு இருந்தேன். சாமி 7 hour வேற என்ன பண்றது? என்னையா சத்தக்கான நானே படிக்கிறேன். அறிவினாலே இந்த நிலையை அடைந்தோரே அறிஞராவார், அறிவின் ஆற்றல் மற்றும் மட்டும் கொண்டு வாழ்வோர். இப்படிப்பட்ட அறிஞர்கள் இறைவனின் ஆதரவோடு கருவிகரணங்கள் கடந்து சும்மா இருக்கும் சுகநிலை பெற்று பேரானந்த வெள்ளத்தில் மூழ்கி இறைவன்பால் அன்பு மேன்மேலும் பொங்க விளங்குவதால் அவர்கள் சேதம் அடைவதில்லை. சேதம் அடைவதுன்னா இறப்பதில்லை தானே சொல்ல வரீங்க? அதாவது சாமி இப்ப என்னன்னாக்கா, இவங்க வந்து இவங்க ஏன் வந்து அறிஞர்கள் அப்படின்னாக்கா, இந்த உண்மையை தெரிஞ்சுக்கிட்டாங்க அதனாலயா? அதாவது சும்மா இருக்கிறது தான் சோகம்னு தெரிஞ்சுக்கிட்டாங்க அதனால சொல்றீங்க. இப்ப அறிஞர் அண்ணா அப்படி எல்லாம் சொன்னாங்களா, அப்ப அவங்களாம் யாரு? இப்ப அறிஞர் அப்படின்னாக்கா சும்மா இருக்கிறது தான், எது உண்மையான சுகம் தெரிஞ்சுக்கிட்டோம் தான் அறிஞரா சாமி? அப்ப இப்படிப்பட்ட அறிஞர்கள் இறைவனின் ஆதரவோடு கருவிகரணங்களடைந்து சும்மா இருக்கும் சுகநிலை பெற்று பேரானந்த வெள்ளத்தில் மூழ்கி இறைவன்பால் அன்பு மேன்மேலும் பொங்க விளங்குவதால் அவர்கள் சேதம் அடைவதில்லை, அதாவது மரணம் அடைவதில்லை. இவர்களே மரணத்தை வென்றவர்கள். இப்படிப்பட்ட அறிஞர்கள் உள்ளத்திலே தித்தித்து ஓங்குகின்ற செழுமையான வளமான புனிதமுடைய கொழுத்த பழமேவா. தீங்கனினா கொழுத்த பழமா சாமி? தலன்னு காட்சி போக்கு இருக்கு சாமி என்று இறைவன் இருப்பதை வேறொரு பாடலில் பெருந்தவர் உள்ளக்குயிலிருந்து குணப்பெரும் குன்று என்று புகழ்வார் வள்ளலார். இறைவன் மீது எவ்வாறு அன்பு கொள்வது என்பதை ஞானசரியை முதற்பாடலில் இவ்வாறு கூறுகின்றார். இப்ப இறைவன் மீது எவ்வாறு அன்பு கொள்றது சாமி? இப்ப இல்லைங்க, இப்ப இந்த பாட்டு கேட்டுட்டு இருந்தேன், ஞான மருந்து ஞான மருந்து என்ன மருந்தோ இல்ல இன்னொரு மருந்து இருக்கும், 2 மருந்து இருக்கு சாமி. மறந்தார் உள்ளத்தில் ஒரு சமயம் மறந்தார் ஒழிக்கும் மருந்து சொல்லுங்க சாமி, சொல்லுங்க. மறந்தார் ஒழிக்கும் மருந்து. சரி, மறந்தார் வழங்கும் மருந்து. சரி, மறந்தால் ஒழிக்கும் மருந்தா? மறந்தாங்க ஒழிச்சுக்கோ சாமி, தன்னை ஒழிச்சுக்கோ தெரியாது. சரியா? சரி, மறவாதுன்னா என்ன அர்த்தம்? நினைச்சுக்கிட்டே இருக்கு, அதே நினைச்சுட்டு தான் இருக்கு. மனம் வேலை செய்யுது தானே, வேலை செய்யுதான் ஆகும். அதான் யோசிச்சேன், மனம் வேலை செய்யுதே, அப்ப எப்படி அவன் எப்படி வருவான்?
சார் அனுபவமாலையில 10வது பாட்டு எடுங்க. அவரும் நீ ஒரு வாரம் இருங்க அப்படின்னு ஒரு பேச்சாளர். ஓ தெரியும் சாமி. நீ ஒரு வாரம் நீ தத்துவ பெண்களோடு போய் இரு, இல்ல இல்ல அங்கேயும் போயிட்டு உன் கதையை வித்துறாதேன்னு வருமா அந்த பாட்டா? ஆமா. இல்ல இது வந்து இந்த பாட்டு என்னன்னா, முதல் 17வது பாட்டுல வந்து நம்ம 4 அலங்காரம் பண்ணலாம் சொல்லுவோம். நீ பண்ணோம்னா ஆண்டவன் சம்மதம் இல்லை சொல்லுவாரு. சரி. 10வது பாட்டுல வந்து மகன் வரும், ஒரு பக்கம் இரு போறோம், நீ இருங்க பார்த்து கேளு போறோம், இது சாலும் அப்படின்வார். 20வது பாட்டு நினைக்கிறேன். சாலும்ன்றது அதுக்கு அடுத்த பாட்டுல இருக்குங்க. தனித்தலைவர் 18ஆ? இன்புற கேட்டு உளங்களிப்பா இது தனித்தலைவர் வருகின்ற தருணம் இது தோழி, தனிக்கேனை விடுதி நீயும் தனித்தொருபால் இருத்தி இனித்த சுவை திரள் கலந்த திருவார்த்தை நீயும் இன்புற கேட்டு உளங்களிப்பாய் இது சாலும் நினைக்க. ஓ நீ ஒரு ஓரமா இருந்துக்க, அவரு சொல்றதை கேட்டுட்டு உனக்கு, அதாவது நெல்லுக்கு பாய்ச்சிருது புல்லுக்கு கொஞ்சம் பாய்ச்சிக்கிட்டோம் பரவாயில்ல, கேட்டுக்கிட்டு இருந்துக்க, இருக்கிறதா அப்படி இருந்துக்க, இல்லைன்னாக்கா இது போறோம். அப்ப அந்த பாட்டு வரும் சாமி. மறந்தாரு என்ன சொல்ல சாமி? மறந்தார் என்னது? மறந்தால் ஒழிக்கும் மருந்து, மறந்தால் ஒழிக்கும் மருந்து, மறந்தால் வழங்கும் மருந்து. அப்ப மறக்காம இருந்தாக்கதான் நம்ம கூட இருக்கிறான்னு அர்த்தம். சரி. ஆமா. ஓகே, இது வந்து இறைவன் மீது எவ்வாறு அன்பு கொள்வது என்பதை ஞானசரிய முதற்பாடலில் இவ்வாறு கூறுகின்றார். நினைந்து நினைந்து உணர்ந்து உணர்ந்து நெகிழ்ந்து நெகிழ்ந்து அன்பே நிறைந்து நிறைந்து ஊற்றலும் கண்ணீர் அதனால் உடம்பு நனைந்து நனைந்து. நினைச்சுக்கிட்டே இருக்கணும் அவ முடிஞ்சு அப்படி பண்ணா. நீங்க சொல்லுவீங்களே சாமி, போன வருஷம் பண்ணா, அதுக்கு போன வருஷம் பண்ணா, நேற்று பண்ணா, காத்திருக்கலாம், கூடயே இருக்கிறான். இப்ப நம்ம கடவுள் நினைக்கணுமா இல்ல வரலாறு நினைக்கணுமா? அதான் சாமி, நான் அதான் சொன்னேன், அவன் கருணை இல்ல அவனுக்கு. நீங்க எங்க கேக்குறீங்க? அவன் வந்து இப்ப நீங்களே வாயால வந்துச்சு. எப்படி இப்ப மாட்டிட்டீங்களா? அவன் தண்டனை கொடுத்தானா இல்லையா? சாமி, நல்வினை தீவினை வன்கை ஏற்றால் அவன் ஆட்டி படைக்கிறான். நான் வந்து சொன்னேன். கருணையா இருக்கிறான், இது பண்றான் அது பண்றான்னு அவ்வளவு பேசிக்கிட்டு இப்ப நம்மளுக்கு வரலாறு தான், அவன் தான் தண்டனை கொடுக்குறானே. எப்படி சாமி? ஞாபகம் வச்சிருக்கேன், அப்படியே ஞாபகத்துல இருக்கேன் எனக்கு. அவன் தண்டனை இல்ல சாமி, அவன் தண்டனை கொடுத்தாலும் ஒரு ஆள் அனுப்பி விட்டுருக்கான் சாமி. வந்து நம்மளை படைச்சு இதெல்லாம் பண்ணிக்கலாம், அதுதான் அவன் பண்ணது. ஆமா. அப்புறம் இப்ப உயிர்களுக்கு ஒரு இடையரெல்லாம் விலகணி அடைந்து விளக்குக மகிழுக சுத்த சன்மார்க்கம் சுகனை பெருக அப்படின்னு சொன்னது வந்து அவன் ஒரு ஆள் வச்சுக்காத நம்மளுக்காக. நான் வந்து கொஞ்சம் கண்டுபிடியாதான் இருப்பேன். இப்ப நான் வந்து சாமி எங்க வீட்டுல நான் வந்து கொஞ்சம் இதா இருப்பேன், ஸ்ட்ரிக்டா இருப்பேன். என் வைஃப் வந்து அப்படி இருக்க மாட்டாங்க. அப்ப நான் ஓகே பரவாயில்ல, நான் பஸ்டா இருக்கோம், அவங்க சிஸ்டா இல்ல, பரவாயில்ல, அவங்க இப்படி இருக்கட்டும். இன்னைக்கு காலைல எடுத்து பண்ணாங்க சாமி, நான் இங்க வந்துட்டேன், இவங்க ஸ்கூல் போல சாமி. ஸ்கூல் போடாம என்ன பண்ணிட்டாங்க தெரியுமா? எல்லாரும் ஜாலியா டூருக்கு போயிட்டாங்க. நான் காலையில 6 மணிக்கு போன் பண்ணி எழுப்பி விட்டு எல்லாம் கிளம்பி ஸ்கூலுக்கு போங்கடா அப்படின்னாக்கா, மத்தியானம் போன் பண்றேன், செடிக்கு தண்ணி அடிக்கிறாரு, நாங்க வீட்டுல இல்ல, நாங்க வேற இடத்துல இருக்கிறோம் அப்படின்றாங்க. எப்படி இருக்கும்? எப்படி இருக்கு சொல்லுங்க. உங்களை ஸ்கூல் போடானாக்கா சுத்தத்துக்கு போய்க்காங்க. அதுல வேற என்ன 200 வெள்ளி போட்டு விட்டு இல்லண்ணே, அவங்க சுத்துறதுக்கு நான் 200 வெள்ளி போட்டு விடணுமா? இது எப்படி இருக்கு? வினய் நீங்க செஞ்சிருப்பீங்க முந்தி. என்ன போங்க இந்த மாதிரி பண்றாங்க.
சரி, அவனை வணைந்து வணைந்து வாழ்த்தி மரணமில்லா பெருவாழ்வை பெறலாம் என்று விளக்குவார். அறிஞர்கள் உள்ளத்திலே வீற்றிருப்பவன் யார் தெரியுமா? எல்லா சமய தெய்வங்களும் வணங்கும் தேவன், தேவர்களுக்கெல்லாம் தேவனாகிய தேவதேவே. தேவதேவேனாக்கா தேவர்களுக்கெல்லாம் தேவன். சரியா சாமி? ஆமா. சரி சாமி, சமரி கொடுங்க, முடிச்சுக்கோ. ஓகே. பேதம் வராது, எந்த பேதமும் எல்லாமே உண்மையான இன்ப வழி. சாமி வேறுபாடா? பிரிவினையா? வேறுபாடு எல்லாமே உண்மையான போத வடிவமாகி பெருங்கருணை நேரம் பழுத்து அப்படியே கருணை அப்படியே பழுத்து சாந்தம் பொங்கிதான். சாந்தம் பொங்கி சில இறக்கம். அந்த ஆள் வந்து கனிந்து கனிந்து பழுத்து இல்லை, கனிந்து கனிந்து மாறாது சின்மயமாய் அரியமயமாக மலர்ந்து நீங்க ஆதரவோடு மௌனச்சை தவத்துல மௌனம் மௌனத்தை மேன்மேலும் மேற்கொண்டு யார் ஆனந்தாதோகி அன்பா இருக்காங்களே, அன்பா இருக்கலாம் இல்லையா, அவங்க வந்து தவம் செஞ்சவங்க, அவங்க அழிய மாட்டாங்க. அதான் சேதம் வராது, அழியாத அந்த அறிஞர்களாலே உள்ளத்துல வந்து இவன் தித்து வாங்கலாம். புனித கொழுங்கனி, புனிதமான கொழுமையா கொழுங்கனி, நல்ல பழத்துக்கு பழம். தேவதேவன்னா எல்லா தேவர்களுக்கும் தேவன் இவன். ராஜ அந்த மாதிரி சாமி, அதே மாதிரி ராஜாக்கெல்லாம் ராஜாஜி ராதாஜி ராஜா தேவாதி தேவன் அவன். தேவாதி ராஜாஜி ராஜ குலத்திலக இந்த மாதிரி வருமே. ஓ ராஜாதி ராஜ குலத்திலக ராஜ மார்த்தாண்ட ராஜ கம்பீர. ஓ இப்ப வந்து தேவதேவே அப்படின்னாக்கா தேவர்களுக்கெல்லாம் தேவன். சரி சாமி, இந்த மக்களே என் கேள்வி இருக்கா? கேமரா தந்துக்கிறேன், கேளுமா. அந்த திருவடி புடிச்சுல அந்த ரெண்டு வரி கேட்கணும். ஆமா சாமி, வியாழக்கிழமை இப்ப வந்து முடிவு போய் டைம் முடிவு போதுட்டு வருப்ப அது ரொம்ப நேரம் பிடிக்கும் அப்படின்ட்டு சனிக்கிழமை பாப்பாடுவாங்க திரும்பி. 2 வரி சொல்லுங்கவா, 2 வரி சொல்லுங்க. நீங்க முதல்ல கேட்டிருக்கணும். சரிங்க, நான் தொந்தரவு பண்ண வேணாம், கிளாஸ் பண்ண. இல்ல, நீங்க முதல்ல ஒரு கேள்வி கேட்டீங்க, அது வந்து இந்த இதை பத்தி கேட்டீங்க. என்னது தீப ஆராதனை பத்தி, ஜோதி தரிசனம். சரி, என்ன கேள்வி சொல்லுங்க, எதுக்கு ஞாபகத்துக்கு வச்சுக்கோ. சரி சொல்லுங்க. எதுங்கய்யா? இப்ப ஒரு கேள்வி சொன்னீங்களே, அந்த என்ன கேள்வி? இந்த இதுல வந்து தகவல் மோகினியை மானை அசைவிக்கும் ஒரு சக்தி வடிவம் பொற்பதும் தாழ்வில் ஈசான முதல் மூர்த்தி வரை ஐஞ்சத்தி தஞ்சத்தியாம் பொற்பதம், அந்த சவிகற்ப நிர்விகற்பம் பெரும் அனந்தமா சத்தி சத்தாம் பொற்பதம், அதுக்கடுத்து தட நிருப பவிவர்த்த சாமர்த்திய திருவருட் சக்தி உருவாம் பொற்பதம். அந்த 4 வரைக்கும் வேணுங்க. ஐயா ஆமாங்க, அதுல வந்து இந்த ஆசையை பத்தீங்களா, நீங்க ஒரு வரி சொல்லி 4 வரி. சரிங்க, இல்லங்க இப்ப நாங்க இல்ல ஒரு டைம் இப்ப அத நம்ம தப்பா கூட மீனிங் புரிஞ்சு வச்சிருக்கலாம் இல்லைங்க. அதுக்காக சவிகற்பமும் அந்த 2 வரி லாஸ்ட் சவிகற்ப நிர்விகற்பம் பெரும் அனந்தமா சத்தி சத்தாம் பொற்பதமும் இந்த தட நிருப பவிவர்த்த சாமர்த்திய திருவருட் சக்தி உருவாம் பொற்பதம், இந்த 2 வரைக்கும் சொல்லுங்க. சாமி டைம் எடுக்குமா? சனிக்கிழமை கிளாஸ்க்கு வந்தேன்னா முதல் கேள்வி இதை கேளுங்க, இதை முதல் முடிச்சிடும். இது அப்படியே ஹேங்கிங் நின்றுட்டு இருக்கு. சரிங்க. சரி சாமி, அப்ப யாருக்கு வேற கேள்வி இருக்கா? ஐயா சரவணா ஐயா வணக்கம். சொல்லுங்க ஐயா. ஐயா நம்ம ஐயா எழுதின அந்த கலைக்களஞ்சிய புக்கெல்லாம் வந்து அது எந்த லிங்க்ல கிடைக்கும்? நீங்க ஏதாவது நீங்க எனக்கு வாட்ஸ்அப் பண்ணுங்க, நான் உங்களுக்கு அனுப்பி விடுறேன். எந்த லிங்க்ல கிடைக்காது, என் லிங்க்ல தான் கிடைக்கும். நீங்க குரூப்ல இருக்கீங்களா? இல்லையா? மூப்பா ஐயாவுடைய விசாரம் குரூப்ல இல்ல? இல்லையா? சரி, உங்க நம்பர் சொல்லுங்க.
உங்க நம்பர் சொல்லுங்க. நான் note பண்றேன். நீங்க எனக்கு வாட்ஸ்அப் பண்ணுங்க. பிளஸ் 60 வரும். பிளஸ் 60 அப்புறம் 19 19 9150 9150 189 189 plus 6019 9150 189. ஓகே. நீங்க அப்புறம் வாட்ஸ்அப் பண்ணுங்க, நான் உங்களுக்கு ஷேர் பண்ணி விடுறேன். சரி. ஓகே. கடை களஞ்சியமா எங்க இருக்கீங்க ஐயா? எனக்கு வந்து அகவல் உரை புக் ஐயாவது இருக்கு. வள்ளலார் வாழ்கிறார். இல்ல நீங்க எங்க இருந்து வரீங்கன்னு கேக்குறாரு. திருவண்ணாமலை மாவட்டம் ஐயா. திருவண்ணாமலை ஆவணியாபுரம். சரி, தீபாராதனைக்கு போவோம் மக்களே. நேரம் வந்து சாமி இப்ப நீங்க புக் எல்லாம் கொடுக்க ஆரம்பிச்சிருக்கீங்க. கொஞ்சம் அனுப்பி விட்டோன்னே எல்லாத்துக்கும் இன்னும் நிறைய கணக்கு. யாருக்கே போனீங்கன்னா இதுல வாங்கிக்கலாம் மூப்பையா கிட்ட. சரியா? ஆனா அது ஆன்லைன்ல உள்ளது அவ்வளவு தெளிவா இருக்காதியா. நீங்க இது சாஃப்ட் காப்பி ஹார்ட் காப்பி வாங்குறது பெட்டர் என்ன கேட்டாக்க. ஓகே, அது இதான் நான் உங்களுக்கு அனுப்பிவிடுறேன். நீங்க மூப்பையை கான்டாக்ட் பண்ணிக்கங்க. சரி சரிங்க. அண்ணா எனக்கு ஒரு கேள்வி இருக்கு, கேட்கலாமா? தம்பி மணி ஆயிடுச்சியா? மூப்பை காசு இருக்கான். மெட்ராஸ் வரும்போது வாங்கிக்கலாமா? கேள்வி ரொம்ப என்ன கேள்விப்பா? ரொம்ப நேரம் பிடிக்குமோ? இல்ல, சின்ன கேள்விதான். இவ்வளவு நேரம் இருந்து பிடிப்பு கேக்குற? இல்ல, நான் ஓய்வு எடுத்துட்டு இருந்தேன், இப்பதான் ஜாயின் பண்ணேன். சரி கேளு. இவங்க விளக்க கொளுத்திருப்பாங்கல்ல வச்சு. இல்ல, போட்டுட்டு இருக்க வந்துடுறோம். அருளாளர் தான் சொல்றாங்க எல்லாமே இறைவனோட அருளால தான் இயங்குது அப்படின்ட்டு, அருள் இல்லாம எதுவுமே இயங்காது அப்படின்ட்டு. ஆனா இருந்தும் அப்பனுக்கு அருள் எல்லா இடத்துலயும் இருக்கு. அப்படி இருந்தும் ஏன் வந்து மறுபடியும் அவங்க இறைவன்கிட்ட எனக்கு அருள் கொடுன்னு சொல்லிட்டு கேட்கிறாங்க? அருளை கண்ட்ரோல் பண்ற சக்தியை கேக்குறாங்கப்பா. அது கொஞ்சம் கொஞ்சமா வந்து போய்கிட்டு இருக்கு. அருட்ஜோதியை கேக்குறாங்க கூட இருக்கு. நாங்க கண்ட்ரோல்ல வச்சுக்கணும், எங்களுக்கு தகுந்த மாதிரி நடத்திக்கணும்ட்டு தெரியல இருக்கலாம். நிஜமே அது அருள் வந்து இருக்குது. தெரியல அதனால கேக்குறாங்க, கொடுக்குறாங்க. அதை எக்ஸஸ் பண்றது எப்படின்னு தெரியலன்னு நினைக்கிறேன். ஆமா தம்பி, இப்ப மலேசியால நீ இருக்க, பிரைம் மினிஸ்டர் ஒரு பவர் இருக்கு. அந்த பவர் இருக்குன்னு உனக்கு தெரியும் தானே? ஆனா அது உங்ககிட்ட இருக்கா? இல்லன்னா அந்த பவர்னால தான் நான் வந்து வாழ்றேன். அப்படி இருந்தும் நான் திருப்பியும் எக்ஸ்ட்ராவா கேக்குறேன், எனக்கு பவர் கொடு. வாழ்க்கை வந்து நீ நினைச்ச மாதிரி வாழ முடியலையே. அது நினைச்ச மாதிரி இல்ல செஞ்சுக்கிட்டு இருக்கு. அருள் அது நினைச்ச மாதிரி செஞ்சுக்கிட்டு இருக்கேன். இப்ப அருள் எல்லாம் கண்ட்ரோல் பண்ணிட்டோம். நான் நினைச்ச மாதிரி வாழ்றோம், நான் நினைச்ச மாதிரி இன்பமா இருக்கணும் அப்படின்னு வாழ்னாக்கா அருள் இருந்து கண்ட்ரோல் பண்ணிக்கணும் நம்ம. புரியுதா? இப்ப நீ நினைச்ச மாதிரி உன் வாழ்க்கை நடக்குதா? இல்ல. அப்புறம் அருள் தனிச்சு இது அருள் இல்லாத அது. அப்ப அருளையே நம்ம கண்ட்ரோல் பண்றதுக்கு எக்ஸஸ் பண்ணிட்டோமா? சரி, நன்றி. அப்படி இருக்கலாம்னு ஒரு கணிப்பு தான். தெரியல, அருள் கிடைச்ச பிறகுதான் தெரியும். நம்ம கிட்ட தான் அது இல்லையே. சரி, கேள்வி அவ்வளவுதான். அடுத்த கேள்வி. இந்த கேள்வி தீட்டெல்லாம் பார்ப்போம் அடுத்த சனிக்கிழமை கேள்வி. ஓகே. ஐயா இங்க ஓடி போயிட்டாரு. ஐயா கிளம்பிட்டாரா? ஐயா நான் கேக்குறேங்க.
ஐயா பெருமானார் வந்து ஞான சபையில வந்து ஜோதி தரிசனம் காமிக்கல அப்படின்னு சொல்லும்போது அவங்களுக்கு திருப்பி காமிக்கிறதுக்கு அவங்களுக்கு எப்படிங்க ஐயாவோட வார்த்தையை மீறி செய்யறதுக்கு அவங்களுக்கு ஏன் அந்த தைரியம் எப்படி வந்துச்சு? அது இவ்வளவு நாள் வரைக்கும் அந்த ஜோதி தரிசனம் நம்ம பார்த்துட்டு இருக்கிறோம். அந்த தைரியம் அவங்களுக்கு ஏன் வந்துச்சு? பெருமானாருக்கு இப்ப பின்னாடி நடக்கிறதுல முன்னாடி தெரியும். அதை பத்தி கொஞ்சம் சொல்லுங்க. ஒண்ணும் இல்லம்மா, அவங்க அந்த சிவாச்சாரிய கூட இருந்தார் இல்லையா, அவர் வந்து அவர் கூட இருந்தாரு, 2 பேர் இருந்தாங்க. ஐயா மறைஞ்ச அப்புறம் ஐயா வந்து காட்டல, ஐயா திருங்க பிறகு அது வருஷம் அப்படியே தான் நடந்தது. அப்ப கூட எல்லாம் இது போயிட்டாங்க. சிவாச்சாரிய மாத்திரம் தான் தனியா இருந்தாரு. அவருக்கு வந்து இந்த ஐடியா தோணுச்சு. ஆனா இது ஐயாவோட ஐடியா இல்ல, பெருமானாரோட ஐடியா இல்ல. அது கிடையவே கிடையாது. அவர் தான் ஜோதி காட்டலையே. அவரோட ஐடியா நல்லா ஜோதி உள்ள பார்க்கணும் எல்லாரும். இப்ப வெளியே பார்த்தா இப்ப என்னாச்சு பாருங்க, வெளியே காமிச்சாரு. என்ன பண்ணலாம், என்ன பண்றாங்க, தைவத்து 10 லட்சம் பேர் கொடுக்குறாங்க. எல்லாம் இப்ப ஜோதி காமிச்சோன்னே ஜோதி நானாட ஜோதியா அது, இவங்க கட்டுறது ஜோதி தானே அது. அதை பார்த்துட்டு ஜனங்க வந்து கும்பிட்டு போறாங்க பாரு. இப்போ ஜோதி காட்டாங்களே, ஜோதி எப்படி தெரியுது? கண்ணாடில துணியை அந்த மாதிரி சுத்தி வச்சு கொளுத்துறான். துணி கொடுத்தா ஜோதி நெருப்பு தெரியுது. அது ஜோதி அர்ப்பணம் ஜோதி, அது அசுத்தம். அது மாதிரிதான் அது. அதெல்லாம் இவங்க கும்பிடுறாங்க, கும்பிட்டு போறாங்க பாருங்க. அப்படியே மூடத்தனமாயிட்டு மக்கள் பாருங்க. மக்கள் மூடத்தனமாயிட்டு 5,000 பணம் சம்பாதிச்சோம். அதுதான் பண்ண வேலை அவருக்கு. அவர் பண்ண வேலை. ஐயா காயத்தான் ஐயா வேலை பயம் கிடையாது. ஐயா ஒண்ணும் பண்ண முடியாது தெரியும். ஐயா நல்லா அவர் வேலை தெரியுமா? உண்மையாகவும் சொல்லுவோம், ஃபாலோ பண்றோம், ஃபாலோ பண்ணிட்டோம், பண்ணாங்க போட்டோம். பல அது காலப்படல அவர் சொல்லிட்டு விட்டாரு. பாட்டு எழுந்தாரு, எல்லாம் எழுந்தாரு, குரல் எழுந்தாரு, ஒழுக்கம் எழுந்தாரு. யார் எவ்வளவு பாடம் பண்ணாங்க? யாரும் அவர் பிரசங்கம் பண்ணாரு. யாரும் அது ஐயா வந்து திருக்காப்பிட்டாரு. ராத்திரி என்ன சொன்னாரு? நீங்கள் இதுவரைக்கும் என்னோட பழையும் சம்மா என்ன தெரிஞ்சு கொள்ளவில்லை, சம்மாவில என்ன தெரிஞ்சுக்கிறேங்கிறார். அப்ப என்ன அர்த்தம்? யாருக்கு ஒண்ணு விளங்குற? சம்மாவில என்ன தெரிஞ்சுக்கிறேங்கிற, எது சம்மாவும் தெரிஞ்சுக்கல அப்படிதான் சொன்னாரு. யாரும் ஃபாலோ பண்ண யாரும் இல்லை, மாணவர்த்தி விட்டு போடான்னு விட்டார். அவர் ஆரம்பிச்சாரு, இதுவும் நடத்தலாம். அவர் வந்து ஸ்கூல் ஆரம்பிச்சாரு, திருவள்ளுவர் ஆரம்பிச்சாரு, கொள்ளுவப்பு ஆரம்பிச்சாரு, போத்த ஆரம்பிச்சாரு, எல்லாம் அப்ப பண்ணாரு. எதுவுமே செய்ய நடக்கல. எல்லாம் வந்து உலகிலே இருந்தாலே தவிர அவரோட இருக்கிற அளவுக்கு யாருக்காங்க விளக்கம் இல்லை, உறுதியம் இல்லை, தைரியம் இல்லை. சேராமலையாரே வந்து பாருங்க, அப்போ இருந்தவர் வந்து எவ்வளவு ஞானம் வந்துருக்கணும். கண்டிப்பாங்க. ஐயா வளைஞ்செல்லாம் பண்றவரு சங்கராஜன் எழுதுறாரு, ராமலிங்கம் எழுதினவரு சங்கராஜன் எழுதுறாரு. எழுதுறதுக்கு எவ்வளவு பேர் இருக்காங்க. அவரு அப்புறம் வந்து அர்ச்சனை பண்றாரு. விநாயகர் அவர் எழுதுறாரு, அவர் விநாயகர் எழுதுறாரு. விநாயகர் தேவையா? ஐயா இதெல்லாம் கற்பனை சொன்னவர் விநாயகர் எழுதுறாரு. அவர் என்ன புரிஞ்சுதாரு? அவரு தலைமானவர் மாணவனா சொல்றாங்க, அது யாருக்கீங்கல்ல. ஐயா யாரும் புரிஞ்சுக்கல. நாம எவ்வளவு மேலும் சந்தோஷப்படுறேன். என்னங்கய்யா? நம்மளாம் எவ்வளவு மேலும் சந்தோஷப்படுறேன். நம்ம ஐயா புரிஞ்சுட்டு விட்டோம், எல்லாம் பண்ணிட்டோம். நாங்க இந்த மாதிரி எடுத்து பண்ணி யாரும் இல்லை பண்றது. அப்போ அவ்வளோ. சரிங்க, நன்றிங்க.